ஹலோ. எப்படி ஒரு எனர்ஜெட்டிக்காக எந்த ஒரு வேலையும் அப்படி பார்க்கணும் அப்படின்னா பார்க்க முடியும்னா, நம்ம ஒரு வேலையை எடுத்துட்டோம்னா அதை அந்த வேலையை ஒரு இன்ட்ரெஸ்டாக ஒரு ஹாப்பியோடு செய்யும்போது மட்டும்தான் ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக் தன்னாலே க்ரியேட் ஆகும். எந்த ஒரு வேலை செய்யணுன்னாலும் ஒரு வீட்டு வேலையாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா ஒரு கார்டனிங் பண்ணுறது, ஒரு தோட்ட வேலையாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஆஃபீஸ் ஒர்க்காக இருக்கட்டும், நம்ம ஹாப்பியாக செய்யும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒரு லவ் பண்ணி ஒரு ஹாப்பியாக செய்யும்போது அந்த இடத்துல என்ஜாய் பண்ணி செய்யும்போது ஒரு எனர்ஜி க்ரியேட் ஆகிடும். இது லேசியாக எனக்கு எனர்ஜியே இல்லை, ஒரு வேலை செய்யணும் எனர்ஜி இருக்க மாட்டேங்குது, இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டேங்குதுன்னும் போது முதல்ல ஒரு ஹாப்பியாக நம்ம போய் அதை செய்யணும். அது செஞ்சால் இப்போ ஒரு க்ளீன் பண்ணணும் அப்படின்னு ஒரு இடத்த க்ளீன் பண்ணோன்னா நம்ம நினச்சிப்போம், அந்த க்ளீன் பண்ணி முடித்தா அந்த இடம் எவ்வளோ நீட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு அது செஞ்சு பார்த்துட்டு அந்த இடத்த கொஞ்சம் பார்க்கணும். அந்த நீட்டாக இருக்கிறத பார்க்கும்போது நம்ம மனசுக்கு ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். அது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து இப்போ நம்ம அந்த இடத்த அந்த மாதிரி மாற்ற போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாக செய்யும்போது தன்னால் ஒரு எனர்ஜெட்டிக் வந்துடும். அதுபோல் நிறைய பேர் நினைக்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னா அதுக்கு ஒரு சூழ்நிலை வரணும், ஒரு நாள் வரணும், ஒரு நாள் வந்தால் நம்ம ஹாப்பியாக மாறுவோம், நம்மளுக்கான வழி பிறக்கணும் அப்படிலாம் நினைக்கிறாங்க. ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா தான் நம்மளால ஹாப்பியாக இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது இல்லை, நம்ம ஹாப்பியாக இருக்கிறது தான் வழியே அப்படின்னு அது புத்தர் இதில் நம்ம படிச்சிருப்போம், நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. அதாவது ஹாப்பியாக இருக்கிறதே ஒரு வழியை அமைக்கும், ஒரு நல்ல வழியை அமைக்கும். அதனால எப்பொழுதும் ஹாப்பியாக இருங்க, எனர்ஜெட்டிக்காக இருங்க. அந்த ஹாப்பியாகவும் நம்ம எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும்போது நம்ம வேலைகளை பார்க்கும்போது நம்ம மொபைல் ரெடியூஸ் பண்ணிவிட்டு அதிகமாக நம்ம ப்ரெசன்ட் லைஃப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி நம்ம வேலையை பார்க்கும்போது நம்ம மனசுக்கும் ஒரு ரிலாக்ஸ் இருக்கும், வீடு க்ளீனாக இருக்கும், நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும், அவங்களும் ஒரு ஹாப்பியாக இருப்பாங்க. நம்ம எதுவுமே பண்ணாமல் எதுவுமே இது பண்ணாமல் இருக்கும்போது அவங்க ஓரளவுக்கு நம்ம சுற்றி உள்ளவங்களும் பார்த்து 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 டயர்ட் ஆயிடுவாங்க. ஒரு சண்டை க்ரியேட் ஆகும், அந்த இடத்துல ஒரு மன அழுத்தம் வரும், நம்மளுக்கு ஒரு மன அழுத்தம். அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நம்மளும் வேலை செஞ்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்கள ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்காண்டி செய்ய நினைக்கணும், நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கணும். இது மாதிரி ஹாப்பியாக எப்படி நம்மளை வச்சுக்கும் போதே நம்ம ஒரு எனர்ஜெட்டிக் க்ரியேட் ஆகும். அது மாதிரி மனசும் உடம்பு ரொம்ப அழகாக ரிலாக்ஸ் ஆகிடும். நம்ம ஒரு வேலையில் கான்சன்ட்ரேஷன் பண்ணும்போது, சும்மா இருக்கும்போது தான் அதிக திங்கிங் வரும், வேலை செஞ்சுட்டு இருக்கையில் திங்கிங் ஸ்டார்டிங்கில் வரும், படிப்படியாக நம்ம அதை இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஹாப்பியாக செய்யும்போது அது குறைஞ்சிரும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ உடம்பு அழகாக இருக்கும், உடம்பும் மனசும் அழகாக இருந்தாலே நம்ம முகமும் அழகாக பொலிவு பெறும். எப்பொழுதும் ஹாப்பியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள்.